ட்ரம்புக்கு வந்த நேரடி மிரட்டல். எங்க எண்ணெய தொட்டா கை சும்மா இருக்காதுன்னு சீனா போட்ட அதிரடி உத்தரவு. வெனிசுலா அதிபர் மதுரோவ அமெரிக்கா கைது செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உலகமே போர்க்களமா மாறப்போகுதா? வெறும் 60 செகண்ட்ல முழு உண்மையும் தெரியும். வெனிசுலால இருக்கிற உலகத்தோட மிக பெரிய எண்ணெய் கிணறுகளை இனி அமெரிக்க நிறுவனங்கள் தான் நடத்தும்னு ட்ரம்ப் அதிரடியா அறிவிச்சாரு. மதுரோவையும் அவர் மனைவியையும் நியூயார்க் நீதிமன்றத்துல ஒப்படைச்சாச்சு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சீனா உள்ள வந்து நிக்குது. ஏய் ட்ரம்ப், அங்க பில்லியன் கணக்குல நாங்க முதலீடு செஞ்சிருக்கோம். அந்த நாட்டு எண்ணெய் எங்களுக்கு தான் சொந்தம்னு சீனா சீருது. 2016ல மதுரோவோட பையனை பேக்கிங் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சதுல இருந்து போன வருஷம் மட்டும் $1.6 பில்லியன் பிசினஸ் வரைக்கும் சீனா தான் வெனிசுலாவோட உயிர் நாடி. யோசிச்சு பாருங்க, இந்த 2 பெரிய நாடுகளும் மோதிக்கிட்டா நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை என்ன ஆகும்? அமெரிக்கா மதுரோவை பிடிச்சு வச்சிருக்கலாம். ஆனா பல எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்கா கண்ணுல மண்ணை தூவிட்டு வெனிசுலாவில இருந்து தப்பிச்சு போயிருக்கு. ட்ரம்ப் பின்வாங்குவாரா இல்ல சீனா மேல போர் தொடுப்பாரா? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது உலகத்தையே பாதிக்கும். ட்ரம்ப் செஞ்சது சரியா இல்ல சீனா சொல்றது நியாயமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அதிரடி அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சீனா கொடுத்த அந்த மிரட்டல் தான் இப்போ உலகத்தையே அதிர வைக்குது.